ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, காரைக்குடியிலேருந்து ராம்நாடு தான் போயிட்டுருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒர்க் விஷயமா போயிட்டுருக்கோம். சரியான வெயிலுங்க. காரைக்குடியில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணது சத்தியமாக இந்த மாதிரி ஒரு வெயிலை வந்து என்றைக்குமே பார்த்ததில்ல. மறக்காமல் ஹெல்மெட் கொண்டுட்டு போங்க, வாட்ரு பாட்டில் மறக்காமல் கொண்டுட்டு போங்க. ஏன்னா வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரியான வெயிலாக இருக்குது. ரோட்டில் நம்ம காரைக்குடி சைடாச்சும் ரோட்டில் மரம் இருக்குது, நம்ம நிழல்ல நின்றுக்கலாம். நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் அவுட்ரு போயிட்டீங்க அப்படின்னா, ரோட்டில் ஒரு மரம் கூட இல்லை, சுத்தமாகவே இல்லை. ரொம்ப 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 பொட்டக்காடாக இருக்குது. ஒரு மரம் கூட இல்லை, ஒரு நிழலு கூட நம்ம ஒதுங்க முடியாது. ஒதுங்க முடியாத இடமா இருக்குது. ரோட்டில் அந்த மரத்தை ஃபுல்லாகவே வெட்டிட்டாங்க. ஆமாம், கண்டிப்பாக போகும்போது ஹெல்மெட் போட்டு போங்க, கொடை பிடிச்சிட்டு போங்க. அது மிகவும் சேஃப்டியாக இருக்கும். நம்ம காரைக்குடியிலேருந்து கரெக்டாக கிளம்பும்போது ரஸ்தை வழியே அப்படியே அமராவதி, புதூர், தேவகோட்டை போய் தான் நம்ம ராம்நாடு போக முடியும். போகிற வழியில் அப்படியே நம்ம தேவகோட்டை பைபாஸில் ஏறினோம்னா அப்படியே மாவிடி கோட்டை, மாவிடி கோட்டையை தாண்டும் போது கரெக்டாக டோல் வந்துடும். ஒரு டோல்கேட் இருக்குது, மொத்தம் 2 டோல் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம திருவாடனை நேராக அப்படியே வந்தோம்னா திருவாடனை வந்துடும். கைகாட்டி திருவாடனை கைகாட்டி, அதுக்கப்புறம் அப்படியே சனவழி, ஆர்எஸ் மங்கலம் போய் அப்படியே தேவிப்பட்டினம் வெளியே போயிடலாம்டா. அப்படியே போனோம் அப்படின்னோம்னா நம்ம தேவிப்பட்டினத்துலேயே கடல் இருக்குது. அங்கே கூட நம்ம பார்க்கலாம். ராமேஸ்வரத்தை போகிறதுக்கு முன்னாடி தேவிப்பட்டினத்துலேயே கடல் இருக்குது. என்ன ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, சரியான வெயில். அந்த வெயிலில் சரியான பசி வேறு. கரெக்டாக நம்ம தேவகோட்டை பைபாஸ் கிட்ட வரும்போது கரெக்டாக புலியூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த இடத்துல மதிய சாப்பாடு சாப்பிட்டோம். என்னென்னா சாப்பாடு, மீன் குழம்பு, ரசம், மோர், ஒரு பிளேட் சிக்கன் வாங்கினோம். ஏன்னா மூஞ்சி இவ்வளோ கொடூரமாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? வெயில், சரியான வெயில். அதனால தான் மூஞ்சி இவ்வளோ கொடூரமாக இருக்குது. அதனால் மூஞ்சிக்கு பார்த்து பத்திரமா போங்க, சேஃப்டியாக போங்க. ஹெல்மெட் மஸ்ட்டாக போட்டுக்குங்க. கூலிங் ஐட்டமாக ஏதாச்சும் ஒரு சாப்பிட்டுக்குங்க. மோர், ஆமாம், வாட்டர் மேலன் அந்த மாதிரி சாப்பிட்டுக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.